ब्रह्मणे नमः। श्री रंगनाथ दिव्यमणि पादुकाभ्यां निगमांत महादेशिकाय नमः। श्रीमते श्रीवंचटकोप श्री रंगनाथ यतीधर महादेशिकाय नमः। श्रीमते श्रीवत्संकार्य महादेशिकाय नमः। பெருமாள் திருமொழியில நாம முதல் 2 10 பாசுரங்களை நாம் அனுபவித்தோம். இன்னில இருந்து நம்ம 3ஆம் 10 அனுபவிக்க இருக்கோம். இந்த 3ஆம் 10ல சொல்லும்போது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாக்க, முதல் 2 10ல வரக்கூடிய அந்த பாசுரங்கள்னால குலசேகர ஆழ்வார் ரங்கநாதனை எப்படி அனுபவிக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறார் அப்படின்றதையெல்லாம் சொன்னார். இப்ப இதுல சொல்றச்சே இந்த சம்சார சாகரத்திலே இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்ல இருந்து எப்படி விலகிறது அப்படின்னு, இந்த சம்சார சாகரத்துல கூட ஜனங்கள்ல இருந்து கிட்ட இருந்து எப்படி இந்த விலகி அந்த சர்வேஸ்வரனை மட்டுமே பற்றி வாழ்க்கையில் இருக்கணும்னு இங்கேருந்து உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார். மெய்யில் வாழ்க்கையை மெய்யென கொள்ளும் இவ்வையம் தன்னோடும் கூடுவதில்லை யான் ஐயனே அரங்கா என்று அழைக்கின்றேன் அப்படின்றார் முதல் பாட்டுல. குலசேகர ஆழ்வார் சொல்றார், முந்தி எதுல சொல்றச்சே பாகவதாளோடைய சம்ஸ்லேஷத்தை பத்தி எடுத்து காண்பிக்கிறார். பாகவதாளோட எப்படி இருக்கணும், அந்த பாகவதாளனுடைய சம்பந்தம் எத்தகையது அப்படின்றத எடுத்து காண்பிக்கிறார் இல்லையா. அந்த ஒரு சத்சங்கம் அப்படின்றது இருந்தால்தான் மேலும் மேலும் நமக்கு பக்தி வளரும், ஞானம் வளரும், வைராகியம் வளர்றதுக்கு அது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆன்சிலரி காஸ் அந்த மாதிரி. அது சத்சங்கம்ன்றது நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், வைராகியத்தை வளர்த்துக்கணும்னா வராது. இந்த சைக்காலஜிலாம் சொல்லும்போது ஒரு கதை சொல்லுவான். ஒரு டாக்டர் என்ன பண்ணானா, ஒரு நோயாளி இடத்துல இந்த மாதிரி சொன்னாரா, இல்ல நீ இந்த மருந்தை டெய்லி சாப்பிடு, ஆனா நீ இந்த மருந்தை சாப்பிடும் போது குரங்க ஞாபகப்படுத்திக்காம சாப்பிடுன்னு. இவன் என்ன பண்ணா, குரங்க ஞாபகப்படுத்திக்காம சாப்பிடணும், குரங்க நஞ்சுக்காத சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சுட்டே வாழ்ந்தானே ஒழிய அந்த வைத்தியர் எதை பண்ண சொன்னாரோ அதை அவன் பண்ணல. அந்த மாதிரி நம்மளாம் இந்த சம்சாரத்திலேருந்து விலகணும், நிறைய வம்புகள்லாம் பேசப்படாது, நிறைய இந்த சம்சாரத்தோட மூழ்கின்னு இருக்கிறவாளோட சம்ஸ்லேஷம் வச்சுக்கப்படாது. நம்ம இந்த கண்டிஷன் இங்கெல்லாம் நம்ம மைண்டு கொடுத்துருவோம். ஆனா என்ன ஆகும், எதை ஒண்ணு நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற கமாண்ட மைண்டு கொடுக்குறோமோ அதை தான் நம்ம வேகமா பண்ணுவோம். இதனாலெல்லாம் வைராகியம் வரப்போறது இல்லை. வைராகியம் வரணும் அப்படின்னா ஞானம் சேரணும். ஞானம் சேர்ந்து இந்த பிரபஞ்சத்துக்கும் எனக்கும் நேரடி சம்பந்தம் எதுவும் கிடையாது. இந்த பிரபஞ்சத்துக்கும் எனக்கும் நேரடி சம்பந்தம் எதுவும் கிடையாது. ராமானுஜ நூற்றந்தாதியில திருவரங்கத்தமுதனார் சொல்லும் பொழுது, பற்றா மனிதரை பற்றி அப்பற்று விடாதவே உச்சார் என உழன்றோடி நெய்யேனி நீ அப்படின்றார். எந்த இடத்துல பற்ற வச்சுக்கணும், எந்த இடத்துல பற்ற வச்சுக்க கூடாது, இதான் விஷயம். பற்ற வச்சுக்கிறதுக்கான இடம் என்ன, சர்வேஸ்வரன். எங்க வச்சுக்க கூடாது, சம்சாரம். திருப்பி நான் இந்த முன்னாடி சொன்ன அதே கமாண்ட நான் கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னா சம்சாரத்திலிருந்து விலகிறதுக்கு உண்டான எந்த ஒரு வாய்ப்பும் சூழலும் நமக்கு ஏற்பட போறதில்லை. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ விலகணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சம்சாரம் நம்மளை பிடிச்சு உள்ள இழுக்கும். அதனால இந்த ஞானமும் பக்தியும் கலந்து ஒருத்தனுக்கு அந்த உள்ள அந்த வைராகியமானது அப்பதான் வளரும்.
ஞானமும் பக்தியும் கலந்து வரணும். இது கீதையினுடைய சாராம்சமா சுவாமி வேதாந்த தேசிகனுடைய கீதார்த்த சங்கிரகத்துல எடுத்தே காண்பிக்கிறார் ஓப்பனாவே. பகவத்கீதையினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, கர்மமும் ஞானமும் கொண்டு எழும் காதலுக்கு ஒரு இலக்கு என்று அப்படின்ட்டார். கர்மயோகம் பண்ணி ஞான யோகம் பண்ணி அதுல இருந்து ஒரு காதல் ஒருவனுக்கு ஏற்பட்டு வருது பாருங்க, அந்த காதல் தான் பக்தி யோகத்துக்கு ஒரு ஆரம்ப நிலை. நம்ம இங்க இருக்கிறவா எல்லாருமே வந்து கண்ணன் கீதையில உபதேசம் பண்ணினதை போல கர்மயோகத்தையோ ஞான யோகத்தையோ அனுஷ்டிக்கிறது கிடையாது, முடியவும் முடியாது. ஏதோ அதுல இருந்து ஒரு 2-3 விஷயங்களை எடுத்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமே தவிர இட் இஸ் நாட் பாசிபிள் டு கம்ப்ளீட்லி ஃபாலோ வாட் எவர் இஸ் பீங் கிவன், இல்லையா? ஏன்னா எல்லாருமே சம்சாரத்துல மூழ்கி இருக்கிறவா தான். அப்படி இருக்கிறச்சே பேசிக்கா நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, முன்னாடிலாம் வந்து உபன்யாசம் பண்றச்சே சொல்லலாம், நீங்க வந்து துணி துவைக்கிறச்சே கிருஷ்ணா ராமா கோவிந்தான் பகவன் நாமாக்களை சொல்லிண்டே பண்ணுங்கோ, கார்த்தால தடிக்கை பண்ணும்பொழுது சமைக்கிறச்சே பகவன் நாமாக்களை சொல்லிண்டே பண்ணுங்கோன்னு. இன்னைக்கு யாரு சமைக்கிறா? எல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்றதான், இல்ல எல்லாம் ரெடி டு ஈட் ஐட்டம்ஸா இருக்கும், கன்வீனியன்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே. இல்ல எங்கேருந்து சமைக்கிறச்சேன்னு எங்கேருந்து சொல்றது? என்ன சாப்பிட்றச்சே வேணா நினைச்சுக்கோங்க பகவான்னு சொல்லலாம். இப்போ அதே மாதிரி துணி துவைக்கிறச்சேன்னு சொல்லக்கூடாது, மெஷின்ல துணியை போடும் போது பகவான் நினைச்சுக்கோங்கோ, மெஷின்லயும் துணி எடுக்கிறச்சே பகவான் நினைச்சுக்கோங்கோ அப்படின்னு சொல்லலாம். அன்னைக்கு யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து அடிய சொல்றச்சே, நீ என்னமோ பெருசா சொல்லிட்டு இருக்க, இந்த பகவன் நாமாக்களை வந்து வீட்டுல காரியங்கள் பண்ணும்போது கர்மங்கள் பண்றச்சே, துணி துவைக்கிறச்சே சாப்பிட்றச்சே இப்ப கூட்டி பெருக்கி துடைக்கிறச்சே எல்லாம் பகவன் நாமாக்களை சொல்லிண்டே பண்ணுன்னு சொல்ற, எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னார். என்ன சுவாமின்னு? இல்ல துணிகளை மெஷின் தானே துவைக்கிறது, நான் எப்படி சொல்ல முடியும்னார். வாஸ்தவமான கேள்வி, துணி வாஷிங் மெஷின் தான் துவைக்கிறது. வேணா ஒண்ணு பண்ணலாம், இனிமே டெக்னாலஜி வளரும் போது கண்டிப்பா அது வளரும் இல்லையா, நம்ம ஞானத்தை சேர்த்துட்டு மேல போறோமான்றது ஒரு பெரிய சந்தேகம். ஆனா ஏன்னா அது ஞானத்தை சேர்க்கறதுன்றது அவளுடைய கர்மத்தை பொறுத்து. திடீர்னு ஒரு நாளைக்கு உபன்யாசத்துல உட்காந்துட்டு நான் பெரிய ஞானி ஆயிட்டேன் யாராலையும் சொல்ல முடியாது. வேணா ஒன்னே ஒண்ணு வேணா நம்ம வந்து விண்ணப்பிச்சுக்கலாம், இந்த டெக்னாலஜி இந்த வாஷிங் மிஷின் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்றவா என்ன அந்த சவுண்ட் டெக்னாலஜி எல்லாம் நிறைய சொல்றா பாருங்க, அதெல்லாம் பண்ணும்போது இந்த வாஷிங் மிஷின்ல துணி தோச்சு முடிஞ்சுட்டுனா கீங் கீங் கத்தும், வேணா அதை மாத்தி ராமாராமான்னு வேணா கத்த வைக்கலாம், இதுதான் பாசிபிள். டிஷ்வாஷர்ல பாத்திரத்தை போட்டாச்சுன்னா அதை சத்தம் போடுறதா இல்லையா என்னன்றதா அடியே எனக்கு தெரியாது, நான் டிஷ்வாஷர் கிடையாது. டிஷ்வாஷர்ல ஒருவேளை அந்த பாத்திரத்தை எல்லாம் போட்டு டிஷ்வாஷர் தான் பாத்திரம் தேய்க்க போறது அப்படின்னாக்க, தேய்க்க கூட தேய்க்காது, அதை அலம்பி நன்னா வெந்நீரோ ஏதோ ஒண்ணு அது தேய்ச்சு நன்னா பளிச்சுன்னு கொடுத்துடுறது. நம்ம கையால தேய்ச்சா கூட அவ்வளவு பளிச்சுன்னு வராது போட்டிருக்கு. சபீனா எக்ஸோ என்ன போட்டாலும் அவ்வளவு பளிச்சுன்னு பாத்திரம் வராது, டிஷ்வாஷர்ல போட்டா அவ்வளவு பளிச்சுன்னு பாத்திரம் வரும். வேணா அந்த மெஷின்ல எல்லாம் போடும்போது ராமா ராமா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்ற மாதிரி ஏதாவது டெக்னாலஜி இன்க்ளூட் பண்ண வேண்டியதுதான். அதனால பற்ற வளர்த்துக்காதீங்கன்னு சொன்னா, இப்ப இப்படி இவ்வளவு சொகுசுகள் நம்ம வாழ்க்கையில வந்துருது பாருங்க. அன்னைக்கு கூட யார்கிட்டயோ ஒரு இடத்துல வந்து அவ வெளிநாட்டுல இருக்கா, அவ சொல்றா இன்ஸ்டன்ட் பாட்டுன்னு ஒண்ணு இருக்கு, இன்ஸ்டன்ட் பாட்ல வந்து நீங்களே டைம் செட் பண்ணிக்கலாம், இப்போ புலாவ் பண்ணோம்னா புலாவ் பண்ணிக்கலாம், ஃப்ரைட் ரைஸ் பண்ணா ஃப்ரைட் ரைஸ் பண்ணிக்கலாம், அதுல வெறுமே இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டா போறோம், அது 10 மணி நான் ஆஃபீஸ் போயிட்டு வரத்துக்குள்ள நீ சமைச்சு வச்சிருவோம் அப்படின்னா 10 மணி அது மெதுவா அது வந்து சமைச்சு வச்சு சூடாக்கி எல்லாம் பண்ணி கொடுத்துரும் இன்ஸ்டா பாட்டு. அது இப்போ ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கிறது வந்துட்டு தயிர் துவைக்கிறதுக்கு ஒரு மெஷின் வந்திருக்கு. இப்ப இவ்வளவு சொகுசுகளா ஒருத்தர் வாழ்க்கையில, சொகுசு சேர சேர என்ன ஆகும், சோம்பேறித்தனம் தான் வரும். அது எந்த குணத்தோட சேர்த்தி, தமோ குணத்தோட சேர்த்தி அது வளர்ந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஞானம் சேர்க்கறதுக்கான வழி கிடையாது, வைராகியத்தை சேர்க்கறதுக்கான மார்க்கம் கிடையாது, வேற பக்தி வளர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. சோம்பேறித்தனமும்
பேஷன், அதாவது மோட் ஆஃப் பேஷன் அப்படின்னு சொல்லுவார், ரஜோகுணத்தை வளர்ந்துருத்துனாக்க நோ ஸ்கோப் ஆஃப் பக்தி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால்தான் ஆழ்வார் இந்த பாசுரங்கள்ல என்ன சொல்றார், மெய்யல் வாழ்க்கையை மெய்யென கொள்ளும் இவ்வையம் தன்னோடும் கூடுவதில்லையான் அப்படின்ட்டார் அவர். சுத்தி இருக்கிற வாழ்லாம் எல்லாரும் வாழ்ந்துருக்கா சுவாமின்னு இல்லைங்கள, ஆனா எனக்கு சம்சாரத்தின் மீது பற்று கிடையாதுன்ட்டார். நிரந்தரம் இல்லையோனோ, நிரந்தரம் அல்லாத வஸ்துவை நித்தியம்னு எப்படி கொண்டாடுறது? கஷ்டம். நித்தியமான விஷயங்கள் தான் நித்தியமா இருக்கும், அனித்தியம் ஆன வஸ்துக்கள் அனித்தியமா தான் இருக்கும். இந்த பிரபஞ்சம் அப்படின்றது அனித்தியம், என்றோ ஒரு நாள் அழியக்கூடிய விஷயம். அதுல இருக்கிற நம்ம மட்டும் என்ன நிரந்தரமா வாழ போறோம், நம்மளும் நிரந்தரமா வாழ போறது இல்ல. அப்ப இவா மேல நான் பற்றை வளர்த்துக்காத பற்றின்மையை வளர்த்துக்க போறேன் அப்படின்னு அதுக்கு என்ன சொல்ற, கூடுவதில்லையான் இவ்வையம் தன்னோட கூடுவதில்லையான். இங்க இருக்கிற இந்த சம்சாரிகளோட நான் எந்த விதமான அசோசியேஷனும் வச்சுக்க போறது இல்லைன்ட்ட. ஐயனே அரங்கா என்று அழைக்கின்றேன், மெய்யில் கொண்டாழிந்தேன் எந்த மாலுக்கே அப்படின்ற. மையல் கொண்டாழிந்தேன் எந்த மாலுக்கே அப்படின்னாக்க, ஐயனே அரங்கா, ஐயனே அரங்கனே உன்னருள் என்னும் ஆசை தன்னால் பொய்யனேன் நின்றேன், பொய்யனே பொய்யனேனே நான் திருமால் தமிழ் புரியாழ்வார். அப்ப ஐயனே சுவாமி ரங்கா அப்படின்னு ஒரு நாமங்களை அழைக்கின்றேன், மையல் கொண்டாழிந்தேன் எந்த மாலுக்கே. என்னோட எம்பெருமான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டாக்க, அவர் வாத்சல்யம் உடையவர், பரமகாருணிகன். அப்படிப்பட்ட அந்த சர்வேஸ்வரன் எனக்கு இப்ப அனுகிரகம் பண்ணிருக்காரு. எப்படிப்பட்ட அனுகிரகம்னா, அவருடைய நாமங்களை சொல்லி சதா அவர் நினைவில் இருக்கக்கூடிய ஒரு பெருத்த அனுகிரகம் அது. அந்த அனுகிரகம் எனக்கு என்னுடைய சர்வேஸ்வரன் அவன் ஐயனே அரங்கனே என்று அழைக்கின்றேன், மையல் கொண்டாழிந்தேன் எந்த மாலுக்கே அப்படின்னார். அதனால என்ன ஆயிடுச்சு, இப்போ அந்த சர்வேஸ்வரன் அவர் சுவாமி, எனக்கு அவருடைய அனுகிரகம் எனக்கு கிட்டியபடியால் எனக்கு இப்ப இந்த சம்சார சாகரத்தில் இருக்கக்கூடிய பயமானது அடியோடு நீங்கிற்று அப்படின்னு அந்த பாசுரத்துல சொல்றார். இப்படி இந்த பதிகம் முழுக்க பார்த்தனாக்க, ஆலியா அழையா அரங்கா என்று மாலெழுந்து ஒழிந்தேன் எந்த மாலுக்கே அப்படின்றார் இரண்டாம் பாட்டுல. ஐயனே அரங்கனே முதல் பாட்டுல. இங்க சொல்லும் பொழுது ஆலியா அழையா அப்படின்றார். ஆலியா அழையா அப்படின்னு சொல்லும் பொழுது அதீத பக்தியோட நான் ரங்கா அப்படின்னு உன்னை அழைக்கின்றேனே ஆதிமூர்த்தி, எனக்கு அகோபாகியம், கூடவே எனக்கு அனுகிரகம் எதுக்கு அப்படின்னு சர்வேஸ்வரன் அனுகிரகம் பண்ணிருக்கானா, அவனிடத்தில் காதலை வளர்ப்பதற்கு அனுகிரகம் பண்ணிருக்காரோ இல்லையோ. என்ன சாமான்யமான கோபிகைகளுடைய காதல் என்னன்றதை கோபி கீதம் வாசிச்சாதான் தெரியும். அந்த பிரணய கீதத்திலேருந்து ஆரம்பிச்சு அவ கண்ணனை விட்டு எப்படி பிரிஞ்சா அப்படின்றத உணரும் போதுதான், வெறுமே ஏதோ நான் ஸ்லோகம் வாசிச்சேன் போனேன்றது கிடையாது. இப்போ பாராயணம் பண்றச்சு கூட கோபி கீதம் வாசிக்கும் போது அழுக வரணும் வந்தாதான் அது கோபி கீதம் கணக்கு. கடகட கடகட ஜெயதி தேதிகம் ஜென்மராவரதன் வாசிட்டு போவதில்ல, பிரயோஜனம் இல்லை. காளிந்தி நதிக்கரையில அவ எப்படி இருந்தான்றத அனுபவிக்கணும்னா அந்த ஸ்லோகங்களை அனுபவ பூர்ணமா அதை அனுபவிக்கணும், வாசிக்கணும். இந்த கோவிட் பேண்டமிக் பீரியட்ல இந்த டெல்லியில ஒரு சத்சங்கத்துல இருந்தோம். அந்த டெல்லி சத்சங்கத்துல எப்படின்னாக்க, எங்களுக்கு வாரத்துல 3 நாள் பஞ்சரத்ன பாராயணம் நடக்கும். அதாவது கிரந்தங்களை கொடுத்துருவா. 5 கிரந்தங்கள் பாராயணம் பண்ணணும். வாரத்துல 3 நாள் தான், செவ்வாய் வியாழன் சனி.
அவ அவளுக்கு ஹேத்துவான அந்த நேரத்துல வந்து அதை பாராயணம் பண்ணுவா. எப்படியா இருந்தாலும் அந்த ஒரு வருஷத்துல ஒரு 6-7 சப்தாகமா அது வந்துடும் பாகவதத்துக்கு. அப்படியே அந்த கோவிட் டைம்ல வந்து ஆன்லைன்ல தான் வச்சுட்டு இருந்தா சப்தாகத்தை. இந்த மாதிரி ஒரு கூகுள் மீட் ஒன்று அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தா. அந்த சப்தாகத்துல ஒரு மாமி இருக்கா. அது இப்ப இந்த மாமி இல்லை, இப்போ ஷீ இஸ் நோ மோர். அந்த மாமி வந்து கோபி கீதம் வாசிக்கிறச்சு அழுதுருவா. அழுவா. ஜெயதி தேதிக்கம்னு ஆரம்பிச்சாக்கவே கண்லே தாரதாரையா ஜலம் கொட்டும். அப்பதான் நாங்கள்லாம் வந்து உணர்வோம், கோபி கீதம்னா இப்படிதான் இருக்கணும் போல் இருக்குன்னு. பாராயணம் தான் பண்ணுவோம். இன்ஃபேக்ட் டைமே இருக்காது. அது கார்த்தால 6:30 மணிக்கு பாராயணம் ஆரம்பிச்சா மத்தியானம் 1 மணிக்கு முடியும். அப்படிதான் இருக்கும் சப்தாகங்கள்ல பாராயணம். அந்த பாராயணத்தை பண்றச்சே கோபி கீதம் கட்டம் வரும்போது மட்டும் மாமி அழுதுருவா. மாமியோட கூட சேர்ந்து நாங்கள்லாம் பாக்கி பேர் பாராயணம் பண்றச்சே எங்களுக்கும் அந்த அழுகு வந்துடும். நினைச்சு பார்ப்போம், ஓ கண்ணன் எப்படிலாம் இருந்திருக்காரு கோபிகையோட, எவ்வளவு க்ளோஸா இருந்திருந்தா அவளுக்கு எப்பேற்பட்ட சம்ஸ்லேஷம் கிடைச்சிருந்தா அவ அழுவா அந்த அணுக்ஷணத்துல பெருமாள் மறைஞ்சதுல. இவாள்லாம் அந்த கண்ணனை பாக்குறதுக்கு அர்த்தராத்திரியில போறா கோபிகைகள்லாம். அப்ப கண்ணன் வந்து ஸ்திரீ தர்மத்தை வந்து உபதேசம் பண்றார் கோபிகைகளுக்கு. நீங்கள்லாம் இப்படிலாம் வரலாமா, இதான் உங்க தர்மமா அப்படி இப்படின்னு உபதேசம் பண்றார். அதுக்கப்புறம் இவாள்லாம் அந்த உபதேசங்கள்லாம் கேட்டுட்டு நீ இப்படிலாம் சொல்லக்கூடாது கண்ணா, மத்தவா சொன்னா ஏத்துக்கலாம், நீ சொல்லாமா, நீ எங்க மனசை இப்படி காயப்படுத்துற மாதிரி வார்த்தைகளை விடலாமா, எனக்கா ஏன் வந்தெல்லாம் கேக்குறிய நீ, இப்போ நியாயமா நீ கேட்கிற கேள்விகள்லாம் கோபிகை கோபியா ஊச்சுமூன்னு அடுத்தது வருது. ஸ்ரீ பகவான் உவாச்ச முடிஞ்சு கோபியா ஊச்சுமூன்னு அடுத்தது வருது. இப்ப கோபியர்கள்லாம் பேசின உடனே கண்ணன் வந்து திருப்பி சம்ஸ்லேஷிக்கிறார் இவாளோட எல்லாம். ஸ்ரீ தர்ம உபதேசம் எல்லாம் ஆகி அப்புறம் சம்ஸ்லேஷிக்கிறார். சம்ஸ்லேஷிக்கரிச்சே இந்த கோபியர்கள் ஒவ்வொருத்தரும் அவ என்ன ஆசைப்படுறாளோ, ஒருத்தருக்கு வந்து கண்ணன் மேல சாஞ்சுக்கணும்னு ஆசையா இருந்ததுன்னா கண்ணன் அந்த அனுகிரகத்தை பண்றார். ஒருத்தருக்கு வந்து கண்ணனுக்கு வந்து பாத சேவனம் பண்ணணும்னு தோணித்துனா அவளுக்கு அந்த பாத சேவனம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் இல்லையா. ஒரு கோபிகை வந்துட்டு தன்னுடைய உள்ளங்கையில கண்ணன் சுவைத்த வெத்தலைப்பாக்கு பான் அதை வந்து தன்னுடைய உள்ளங்கையில வாங்கிக்கிறாவோ. ஒவ்வொருத்தர் வந்து ஒரு அனுபவம் அவளுக்கு கோபிகைகளுக்கு. இப்படி அவ அனுபவிச்சுட்டே இருக்கிறச்ச கோபிகைகளுக்கு வந்து சட்டுன்னு நம்ம அனுபவிக்கிற மாதிரி பிரபஞ்சத்துல யாருக்குமே ஒரு அனுபவம் கிடைக்கல அப்படின்றத கர்வம் தலைக்கு தூக்கிடுது. ஒவ்வொரு கோபிகைக்கும் வந்துதான் கண்ணன் பார்த்தார், கர்வம் இருக்கிற இடத்துல எனக்கு என்ன வேலை என்ன, அப்படி மறைஞ்சவர் தான். அந்த கர்வம் அவளுக்கு தலைக்கு தூக்கிய சமயத்துல மறைஞ்சவர். அதுக்கப்புறம் இவ பிரணய கீதம் பாடி கோபிகா கீதம் பாடினதுக்கு அப்புறம் தான் பெருமாள் ரீஎன்ட்ரியே கொடுக்கிறார் கோபிகைகளுக்கு நடுவுல. அவள்லாம் எப்படி அனுபவிச்சிருக்கான்றத வரி வரியா அனுபவிச்சாதான் தெரியும். யாரால பண்ண முடியும்? அவ அனுபவம் வருமா? அவள்லாம் வந்து பூத்தனை கிட்ட இருந்து கண்ணன் வந்து அந்த விஷப்பால பருகினார் இல்லையா, அந்த செயல்களை லிட்டரலாவே அவ ரியாலிட்டியில பண்ணி காமிக்கிறா. அது ஒரு நாடகமா அரங்கேற்றா. யார் பண்ணுவா? நம்மளா இருந்தா 100 தடவை யோசிப்போம், பண்ணலாமா பண்ணணுமா, சுத்தி இருக்கிறவா என்ன சொல்லுவா, 1008 விசாரம். அவள கொஞ்சம் கூட யார பத்தியும் கவலையே படல. அவ இருந்தது காட்டுல. அப்படி இருக்கணும் இருந்தா அதுதான் வைராக. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தா பாருங்க சர்வேஸ்வரனுக்காக. அவளுக்குல நான் கல்யாணம் ஆகலன்னு நினைச்சுட்டு இருக்கோமான்னு. நிறைய பேர் கல்யாணம் எடுத்து நிறைய பேருக்கு பிள்ளைகள் இருக்கா, நிறைய பேருக்கு வீட்டுல வந்து வயசான பெரியவா இருக்கா பாத்துக்கிறதுக்கு. எல்லாரும் அவ வேலையை விட்டுட்டு தான் வந்தா. அதுக்காக இப்ப வீட்டை விட்டுட்டு அங்க போங்கன்றது விசாரம் இல்லை. அதனால தான் கண்ணன் ஸ்ரீ தர்மத்தை உபதேசம் பண்ணார். ஆச்சா, நான் அவருக்கு பக்தி பண்றேன் இல்லையா, என்ன பக்தி பண்ணும்படிக்கு அனுகிரகம் பண்ணினதே அவர் தான்.
அவரும் என் மீது அதீத காதலை உடையவன். இப்படி இருக்கிற நிலையில எனக்கு என்னத்துக்கு இந்த சம்சாரத்தினுடைய சம்ஸ்லேஷம், எனக்கு இது வேண்டாம் அப்படின்றார். அங்கையாழி அரங்கனடியினை தங்கு சிந்தை தனிப்பெரும் பித்தனாய் கொங்கர்கோன் குலசேகரன் சொன்ன சொல் இங்கு வல்லவருக்கு ஏதம் ஒன்றில்லையே அப்படின்றார். சேர நாட்டு மன்னனான குலசேகர ஆழ்வார் பகவானுடைய தாமரை தாள்களை தன்னுடைய மனதிலே இது நித்தியம் ஒரு அனுக்ஷணம் விடாது சுமந்து கொண்டிருக்கக்கூடியவர், தாங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர். அவருடைய அதீத காதல், ரங்கநாத பெருமாளிடத்தில் இருந்த அதீத காதலினால் அவர் இந்த 10 பாசுரங்களை பாடியிருக்கார். அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவர்னாக்க, அங்கையாழி அரங்கன் அடியினை, அங்கையாழி பெருமாளினுடைய கையில சுதர்சன சக்கரம் சுழண்டு இருக்கு. அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீரங்கநாதன் எம்பெருமான் மேல கொண்ட காதலால் இந்த பாடல்களை பாடியிருக்காரே. யாரெல்லாம் இந்த 10 பாசுரங்களை ஸ்ரத்தையா அன்வயிக்கிறாளோ அவளுக்கு பகவத் அனுபவம் இந்த சம்சாரத்துல ஏற்படுறதுக்கு எந்த விதமான இடையூறுகளும் இருக்காது அப்படின்னு பலஸ்ருதி சொல்றார். 4ஆம் 10 சொல்லும் பொழுது ஆழ்வார் ஊனேறு செல்வத்து உடற்பிறவி யான் வேண்டேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். 4ஆம் 10 முதல் பாட்டு. இங்க சொல்லும் பொழுது மலையப்பன் அனுபவிக்கிறார். மலையப்பனுடைய திருமலையப்பன் இருக்காரே, அவருடைய சுவாமி புஷ்கரணி தீர்த்தத்துல கோனேரி வாழும் குருகாய் பிறப்பேனே அப்படின்றார். குருகாய் அப்படின்னாக்க ஒரு அன்னம், ஒரு கிரேன் ஆட்டம். பிறப்பேனா, அப்படிப்பட்ட ஒரு பிறவி எனக்கு கிடைக்குமா அப்படின்றார். அடுத்து சொல்லும் பொழுது ஆனாத செல்வத்து அறம்பயர்கள் தற்சூழ அப்படின்னு சொல்லி தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையேன் ஆவேனே அப்படின்றார். அந்த எம்பெருமான் திருமலையில எழுந்தருளி இருக்காரே, அங்க இருக்கக்கூடிய அந்த எங்க திருவேங்கட சுனையில், தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும். சுனை அப்படின்னாக்க ஒரு ஸ்ட்ரீம், அதுல நான் மீனாய் பிறப்பேனோ அப்படின்னு ஆசைப்படுறார். பின்னிட்ட சடையானும் பிரமனும் இந்திரனும் துன்னிட்டு புகழறிய வைகுந்த நீழ்வாசல் மின்வட்ட சுடராழி வேங்கடக்கோன் தானுமிழும் பொன்வட்டில் பிடித்துடனே புகப்பெறுவேன் ஆவேனே அப்படின்ற முந்தைய பாசுரத்துல சொல்லும்போது திருவேங்கடமுடையானுடைய அந்த சுவாமி புஷ்கரணி தீர்த்தத்துல நான் ஒரு மீனாய் பிறப்பேனோ அப்படின்னார். அப்புறம் ஆழ்வாரே சொல்றார், மீனாய் பிறந்தா அதுக்கப்புறம் அதுல ஜலம் வத்தி போயிடுத்துனா மீன் பிராணம் விட்டுரும். அதனால அது நிரந்தரமான அந்த இடையூறு இல்லாத அந்த பகவத் அனுபவத்துக்கு அது சரி வராது. அந்த பகவானோட அனுபவம் எனக்கு ஒரு க்ஷணம் தப்பினால் கூட என் பிராணம் தாங்காதுன்றத உணர்ந்த அந்த ஆழ்வார் டக்குன்னு என்ன சொல்றார் இந்த பாசுரத்துல அப்படின்னாக்க, நான் இவருக்கு ஒரு கிங்கரனா, அதாவது கைங்கரியம் பண்ணக்கூடியவராக. எப்படிப்பட்ட கைங்கரியம்னா, கையில ஒரு தங்க வட்டில், பொன் வட்டில் பிடித்துடனே, தங்க வட்டிலை பிடித்து கொண்டு, யாருக்கு? அந்த எம்பெருமானுக்கு. என்ன பெருமாள் இந்த வெத்தலை பாக்க அதெல்லாம் போடுவா, ரெஸ்டாடு குண்டு. அந்த வெத்தலை பாக்கு இதெல்லாம் போட்ட அப்புறமா அந்த தங்க வட்டில் சொன்னார் இல்லையா, ஒரு கைங்கரியம் பண்றவரா இருந்து கையில ஒரு தங்க வட்டில பிடிச்சுண்டு பெருமாள் சுவைத்த அந்த வெத்தலை பாக்க இந்த தங்க வட்டில வாங்கக்கூடிய ஒரு கிங்கரனா நான் பிறப்பேனோ அப்படின்றார்.
அடுத்தது சொல்லும் போது செண்பகமாய் நிற்கும் திருவுடையேன் ஆவேனே அப்படின்றார். இதே திருமலையில வந்துட்டு நான் ஒரு சம்பக மரமா இருந்த அந்த எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு போய் சேரக்கூடிய புஷ்பங்களை தருபவனாய் இருப்பேனே அப்படின்றார். அடுத்தது வந்து தம்பகமாய் நிற்கும் தவமுடையேன் ஆவேனே அப்படின்றார். தம்பகமாய் இருக்கும் முள் செடியாக திருவேங்கட மாமலையில பிறப்பேனோ அப்படின்னு ஆழ்வார் இதெல்லாம் வந்து பாடுறார். ஆனால் இந்த பதிகம் முழுசும் என்னன்னா, படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே அப்படின்றார் 9ஆம் பாட்டுல. செடியாய் வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நெங்கோயிலின் வாசல் அடியாரும் மாணவரும் மரம்பயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. கடைசி பாட்டுல என்ன சொன்னார் அப்படின்னாக்க, சரி இதெல்லாம் வேண்டாம் போட்டோம், அட்லீஸ்ட் உன்னுடைய சன்னதியில ஒரு படியாய் கிடந்து உன்னுடைய பவளவாய் நித்தியம் அனுபவிக்க கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு அனுகிரகம் பண்ணப்பா அப்படின்னார். அந்த பதிகத்தினுடைய இறுதியில சொல்லும் பொழுது எம்பெருமான் பொன்மலையே ஏதேனும் ஆவேனே அப்படின்ட்டார். உம்பர் உலகாண்டு ஒரு குடை கீழ் உருப்பசித்தன் அம்பொர் கலைகளுள் பொற்றாலும் ஆதரியேன் செம்பவளவாயான் திருவேங்கடம் என்னும் எம்பெருமான் பொன்மலையில் ஏதேனும் ஆவேனே. இல்லையா, உன்னுடைய அந்த திருமலையில ஏதேனும் ஆவேனோ, ஏதோ ஒரு பிறவியை நீ எனக்கு பார்த்து அனுகிரகம் பண்ணு. எறும்பா இருந்தாலும் சரி, புல்லா இருந்தாலும் சரி, படியா இருந்தாலும் சரி, புழுவா இருந்தாலும் சரி, கல்லா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அந்த அனுகிரகத்தை எனக்கு பண்ணணும் அப்படின்ற இந்த பதிகத்துல. அடுத்த 5ஆம் பதிகம் சொல்லும் பொழுது ஆழ்வார் வந்து எம்பெருமானிடத்துல அந்த மகா விஸ்வாசத்தை வந்து வெளிப்படுத்துறார். தருத்துயரம் தடாயேல் உன் சரணல்லா சரணில்லை விரைகுழுவும் மலர் பொழில் சூழ் விற்றுவ கோட்டம்மானே அப்படின்றார். அந்த எம்பெருமானிடத்துல என்ன வேணுமா? மகா விஸ்வாசம் வேணுமா. விட்டுவக்கோடு, அதாவது உய்ய வந்த பெருமாள் அப்படின்னு அந்த எம்பெருமானுடைய திருவடியில மகா விஸ்வாசத்தோட சரணாகதி பண்றார் ஆழ்வார். 2வது பாட்டுனால சொல்லும் பொழுது இந்த சரணாகதியில் இருக்கக்கூடிய ஆழ்வார் வந்து அவருடைய அனன்ய கதித்துவம் ஆக்கிஞ்சன்யத்துவம் இதெல்லாம் இந்த 5ஆம் பதிகம் முழுசுமே வெளிப்படுத்துறார். இந்த 2வது சொல்றச்சே எம்பெருமானே உன்னை பற்றி கொண்டேன் அப்படின்றார். எப்படி அப்படின்னா, ஒரு பதிவிரதையானவள் என்ன நடந்தாலும் தன் கணவனை விட்டு விலகாது இருப்பள், தன் கணவனையே கொடியாக பற்றி கொள்வள். அந்த மாதிரி நான் உன்னை பற்றி கொள்கின்றேன் அப்படின்ற ஆழ்வார் 2ஆம் பாட்டுனால. இப்படி ஒவ்வொரு பாட்டிலையும் தன்னுடைய இயலாமை, அதாவது ஆக்கிஞ்சன்யத்துவம் அனன்யகதித்துவம்னா உன்னை விட்டா எனக்கு வர கதி ஏதுன்றார் ஆழ்வார். உன்னை விட்டா வர கதி கிடையாது. ஆக்கிஞ்சன்யத்துவம் அனன்யகதித்துவம், உன்னை விட்டா வர கதி கிடையாது, அதனால உன் சரணை பற்றினேன். இயலாமை, நான் பக்தி யோக நிஷ்டன் அல்லன், கர்மயோக நிஷ்டன் அல்லன், ஞான யோக நிஷ்டன் அல்லன், இது 3மே இல்லைன்னு சொன்னாதான் சரணாகதி பண்ண முடியும். 3த்துல ஏதாவது ஒண்ணு இருந்துட்டுனா சரணாகதிக்கான பர்பஸ் என்ன? அப்போ இந்த பிரபத்தி அப்படின்றதே ஆக்கிஞ்சன்யத்துவம், உங்களோட இயலாமையை வெளிப்படுத்துறது தான். ஹெல்ப்லெஸ்னஸ். வேற எந்த யோகத்தையும் என்னால சரிவர கடைபிடிக்க முடியாது. அதனால நான் என்ன பண்றேன்? உபாயமாக உம்ம திருவடியே நான் பற்றி கொள்கின்றேன். நீரே எனக்கு உபாயமாக இருந்து நீரே எனக்கு உபேயமாகவும் இருக்கணும். நீரே எனக்கு உபாயமா இருக்கணும்னா என்ன? உம்ம திருவடி தான் எனக்கு உபாயம்.
இந்த திருவடியை பற்றி நான் அடையக்கூடிய இடம் என்னன்னா அதுவும் சர்வேஸ்வரன் தான். இதையெல்லாம் சொல்லி இறுதியில 10ஆம் பாட்டுல சொல்லும் பொழுது, வித்துவ கோட்டம்மா நீ வேண்டாயே அடியே, நீ வேண்டாவே ஆயிடினும் மற்றாரும் பற்றிலேன் என்று அவனை தாழ்நயந்த கொற்றவேல் தானே குலசேகரன் சொன்ன நத்தமிழ் 10ம் வல்லார் நன்னார் நரகமே அப்படின்ட்டார். இந்த 10 பாசுரங்கள் வித்துவக்கோடு அம்மானை சொல்லக்கூடிய பாசுரங்கள், இந்த வித்துவக்கோட்டு அம்மானை சொல்லக்கூடிய இந்த 10 பாசுரங்களை யார நன்னா ஸ்ரத்தையோட வாசிக்கிறாளோ, நம்ம மகா விஸ்வாசம்ன்றதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு, இதெல்லாம் இருந்து யார் வாசிக்கிறாளோ அவளுக்கு நரகவாசமே கிட்டாதுன்னு சொல்லி முடிக்கிறார். நாளை தினம் ஆரம்பத்திலேருந்து நம்ம அனுபவிக்கலாம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேஷ்காய, ஸ்ரீமதி ஸ்ரீவத்சங்காரி மகாதேஷ்காய.